வந்திருக்க மீடியா நண்பர்களாக என்னுடைய பணிவான மனதை தெரிவிச்சுக்கிறேன். மேலையில் அண்ணன் உதயகுமார் சாருக்கும் பேர் சாருக்கும் மேலே இருக்க அனைவருக்கும் என்னுடைய பணியான மனதை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்க முடியுமா என்னங்கிறது எனக்கு மிகப்பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு உண்மையை சொல்கிறேன், ஒரு முயற்சியை சொல்கிறேன். நீ தஞ்சாவூரில் காலையில் ஒரு கல்யாணத்தில் இருந்தேன். 9 to 10 கல்யாணம். அதுக்கப்புறம் சம்பந்தமாக முடித்து 11:45 காரை எடுத்தேன். பழனிசாமி எனக்கு ஃபோன் பண்ணார். வர முடியுமா முடியாதுங்கிறது எனக்கு தெரியாது. சத்தியமாக ஆண்டு மேலே சொல்கிறேன், எனக்கு பொய் சொல்ல தெரியாது. நான் கார் ஓட்டிட்டு எல்லாரும் பார்த்துட்டு என்னோட வந்திருக்காங்க. 11:45 எடுத்தேன். 4:45 பெருங்காலத்தில் வந்துட்டேன். 12:45 எடுத்தேன். நம்ப மாட்டேங்க, 4 மணி நேரத்தில் வந்திருக்கேன். ஃபோன் பண்ணார், சார் எப்படியாவது வந்துடணும். ஏன்னா என்னுடைய முயற்சி நம்பிக்கை எல்லாமே இதுதான். நீங்கள் நம்மளாலும் சரி 4 மணி நேரத்தில் தஞ்சாவூர்லேருந்து வந்து நான் வந்து நின்று இந்த ஃபங்க்ஷனில் குளிச்சுட்டு நேரம் வந்து கிளம்பிட்டுருக்கேன். இது நீங்கள் நம்மளே எங்கள் அம்மா மேலே ஆணையாக சொல்கிறேன். சத்தியமாக நாங்கள் அண்ணன் நான் காலை எப்படி ஓட்டு வந்து போனேன். என் மாமனார், என் மாமியார், என் குழந்தைய எல்லாருமே உயிரை கையில் பிடிச்சி உட்காந்தாங்க. போய் ஊர் சேருவோமா சேர மாட்டோமான்னு. ஆமாம், யாரும் பயந்துட்டு நான் எதை கேட்டால் திட்டுவாரு ஏதாவது சொல்லிட்டு கீழே ஏறணுன்னு என் பையனை சொல்கிறார், தம்பி பேராண்டி உங்கள் அப்பா வந்து. ஏன்னா இந்த முயற்சி இருந்தால் தான் சினிமாவில் நம்ம சாதிக்க முடியும். அப்படி தான் இந்த பழனிசாமி வந்திருக்கார். 2 வருஷமாக அந்த படத்தை எடுத்திருக்காரு. எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது பருத்தி வேலைங்கிற ஞாபகம் தான் வந்துச்சு. அப்படியே தம்பி அசோக் வந்து கார்த்தி மாதிரியே இந்த கையில் கட்டி டான்ஸ் ஆடும்போது எனக்கு அதுதான் அப்படி மைண்டில் ஓடிச்சு. அது ஆரி உதயகுமார் சார் தெளிவாக சொல்லுவார், பேர் சொல்லுவார். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் சினிமாவில் ஏமாத்தாமல் வந்தீங்கன்னா நீங்கள் ஆரி உதயகுமார் சார் வரலாம், பேர ஸ்டார் மாரி வரலாம், ஏன் சூப்பர் ஸ்டார் மாரி வரலாம். இன்றைக்கி ஒன்றும் இல்லை, இன்றைக்கி முதலமைச்சர் யாருன்னு நீங்கள் பார்த்துங்க. அந்த சொன்னது நான் மட்டும்தான். அரசியல் பேசக்கூடாது, இருந்தாலும் நம்மளால் போட்டு தெரியும் சிஎம் சார் நன்றின்னு. மார்ச் 27 இதே மீடியாவில் நான் தான் சொன்னேன், தமிழ்நாட்டில் யாருமே தனிச்சு ஆட்சி அமைக்க முடியாது, கூட்டணி ஆட்சி தான் வரும் அப்படி சொன்னேன். அதேமாரி விஜய் 100 சீட்டு வருவார், யார் வேணுமாலும் எழுதி வச்சுன்னு சொன்னேன். என்னெல்லாம் கிண்டல் பண்ணாங்க, இவர் ஏதோ சும்மா சொல்கிறாருன்னு. 108 சீட்டு வந்தார், ஜெயிச்சார். நீ சிஎம் இருக்காருன்னா இதுதான் முயற்சி, இதுதான் நம்பிக்கை. யார் இன்றைக்கி 108 பேரில் 107 பேர் யாருன்னே தெரியாது. யார் எம்எல்ஏ வருவோமா, எம்பி வருமா, அத்தனை பேரும் ஒரு கனவுல ஜெயிச்சிட்டாருல்ல. அதேமாரி சினிமாவில் நீங்கள் வாங்க. பழனிசாமி மாரி தம்பி சங்கிலி ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு அந்த படத்தை எல்லாரும் போய் தேட்டரில் பாருங்கள். ஏன்னு கேட்டால் சினிமாங்கிறது யாரையுமே கைவிடாது. எனக்கு தெரிஞ்சு நான் பட்ட அனுபவத்தில் நல்லா கேட்காத ஆளே கிடையாது, நான் போகாத ஆளே கிடையாது, பார்க்காத ஆளே கிடையாது. எல்லாத்தையும் பார்த்து நீ சங்கம் ஆரம்பித்து நீ உங்கள்கிட்ட ஓப்பனாக பேசுகிறேன்னா எல்லாமே உண்மை, நேர்மை. ஜெயிக்கும் ஜெயிக்கும் ஜெயிக்கும், அதை மைண்டில் வச்சுங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி. ஒன்றும் இல்லை, இந்த சன் டிவி கலாநிதிமாறன் எடுத்துங்க. ஒரு வார்த்தை சொல்கிறேன், அவர் எவ்வளோ கஷ்டப்படுத்த வந்திருக்காரு. நீங்கள் நினைக்கிறேன் கலைஞர் பேரை அவங்க பேரை இவங்க பேருன்னு. சன் டிவி கலாநிதிமாறன் மாரி ஒரு கஷ்டப்பட்டு நான் 90 நான் அவருடைய கஷ்டத்தை நான் நேரடியாக பார்த்துருக்கேன். இதே முரசலியில், இதே ஒரு கடையில் முரசலியில் அந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு எது பண்ணாருங்கலாம் தெரியாது. அதுமாரி ஒவ்வொரு ஆளும் கஷ்டப்பட்டவங்க, ஒவ்வொருத்தரும் முயற்சி மேலே வாங்க. இந்த வட மஞ்சுவரட்டு வந்து புதுக்கோட்டை, தஞ்சாவூர் இந்த பக்கம் தான் இந்த கயிறு கட்டி விடுவாங்க. நான் சின்ன பிள்ளைகள் எனக்கு ஒரு 15 வயசுல பார்த்துருக்கிறேன். வண்டி மேலே ஏறுவாங்க. அதனால் மஞ்சு விரட்டு வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். மீண்டும் அடுத்த ஒரு பருத்தி வரம் படமாக வரும்னு சொல்லி வந்திருக்க அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.